மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வாரத்தின் 2வது நாளை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை காட்டினீர். நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆண்டவரே 363வது நாளை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். இம்மட்டுமாக உங்களுடைய பலத்த கிருபை இந்த வருடத்தின் நிறைவு வரை எங்களை காத்து பலப்படுத்தினீர். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய சத்திய வார்த்தைகளோடு நாங்கள் பிணைக்கப்பட்டு ஆண்டவரே உம்மோடு உம்முடைய சமூகத்தில் வருவதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்ய எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய சப்தத்தை அவருடைய வார்த்தைகளின் மூலமாக கேட்பதற்கு நம்மை பலப்படுத்தின தயவிற்காக நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து, சங்கீதக்காரர் பாடியது போல கர்த்தாவே என் சத்தத்தை கேட்டருளும், நான் காலையில் எழுந்து ஆயத்தமாக உமக்கு நேராக காத்திருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கின்படி இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் தேவன் இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே நாம் ஆண்டவர் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஓமானத்தை அவர் எப்படி சொல்லி காண்பிக்கிறார் என்பதை லூக்கா 14வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கப் போகிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜன பானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணுகிற மனிதன் பாக்கியவான் என்று சொன்னார். அதற்கு அவர் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். ஒரு மனிதன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினார். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று அவரிடத்தில், அந்த ஊழியக்காரரிடத்தில் சொல் என்று அழைத்தான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒரு மனிதன் தன் வீட்டிற்கு ஒரு விருந்து ஒன்றை செய்கிறான், கல்யாண விருந்து. அந்த விருந்திலே அநேகரை அழைப்பிக்கிறான். ஆனால் அழைத்தவர்கள் யாரும் அந்த விருந்துக்கு வரவில்லை. அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட அனுகூலங்களை பெற்றிருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால், நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் அழைக்கப்பட்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை இங்கு வேதவசனத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் வாசிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி
பட்டணத்தில் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு, புத்தியீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நம்மிலே எப்படி பலம் கொள்ளுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அழைக்கப்பட்ட அழைப்பு ஒரு பெரிய விருந்திற்கு உண்ண வேண்டும் என்கின்ற அழைப்பு. ஆனால் அந்த அழைப்பிலே அநேகர் வரவில்லை. வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், எரேமியாவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும்போது, எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்திலே நாம் வாசித்தால், அங்கு 38, 39வது வசனத்தை அங்கு ஆண்டவர் என்ன சத்தியத்தை சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானேயேலின் கோபுரம் முதல் கோடிவாசல் மற்றும் கர்த்தருக்குள் கட்டப்படும். அப்புறமும் அளவு நூல் அதற்கு எதிராய் காரேப் என்னும் மேட்டின் மேல் சென்று கோபாத்புறமாக சுற்றிப்போம். பிரேதங்களை புதைக்கிற சம்பவங்களும் சாம்பலை கட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தையும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலை கிழக்கே இருக்கிற குதிரை வாசலில் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவது இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற எவனுக்கும் அவன் சஞ்சரிக்கின்ற நாட்கள் வரைக்கும் அவனுக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நாட்டப்பட்ட அவன் பிடுங்குவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். என்ன போக்கு சொல்லுகிறார்கள் என்றால், ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அனுப்பினான். நான் விருந்தொன்றை ஆயத்தம் பண்ணி அந்த விருந்து வேலை வந்தபோது அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, அவர்களை போய் அழைத்து கொண்டு வா என்று தன் பணிவிடைக்காரனிடத்தில் சொல்லும்போது, ஒருவன் சொல்லுகிறான், நான் புதிய வயல் ஒன்றை வாங்கினேன், அதை போய் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். லூக்கா 20:5 இதற்கு ஒப்பனையாக சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று அதை சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருந்தால், எந்த காரியத்திலும் இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தீர்மானித்தோம் என்றால், பின்பு ஆண்டவர் அந்த தீர்மானத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இதை குறித்து வேதாகமத்தில் எரேமியாவின் புஸ்தகம் 54வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்குள் வாழ்ந்து வருகிற காலங்களில் தேவனோடு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம். எரேமியா 5வது அதிகாரம் 4, 5வது வசனத்தை
நாம் தியானித்து பார்க்கும்போது அந்த போக்கு செல்லுகிற பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாது இருக்கிறார்கள் என்றும், நான் பெரியோர்களிடத்திலே போய் அவர்களோடே பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடக்க முடியாத பிள்ளைகள். நான் முதியோரிடத்தில் ஞானம் இருக்கும் என்று சொல்லி அவர்களிடத்தில் போய் கேட்டேன். அவர்களும் ஞானம் இல்லாமல், அறிவில்லாமல், புத்தி இல்லாமல் தாங்கள் கட்டப்பட்டிருந்த தங்களுடைய கட்டுகளை அறுத்து போட்டார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாம் அழைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு செல்லாமல் போவதற்கு இந்த உலகத்தில் பெரிய காரியங்களிலே நாம் ஈடுபட்டு இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இரண்டாவது மனிதன் சொல்லுகிறான், வேறு ஒருவன் 5 ஏர்மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இரண்டாவது மனுஷன் சொல்லுகிறான், நான் புதிய ஏர்மாடு கொண்டேன், எனவே அதை நான் பழக்குவிக்க வேண்டும், அதை உழுது பார்க்க வேண்டும், அது சரிவர உழுகிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும், எனவே நான் வர முடியாது, என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று அந்த பணிவிடைக்காரனிடத்தில் சொல்லுகிறார். மூன்றாவது மனிதன் சொல்லுகிறான், வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்று சொல்லுகிறான். ஒரு திருமணமாகிவிட்டது, எனவே மணவாட்டியை நான் விட்டு தனியே வரக்கூடாது என்று சொல்லி காரணங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 14வது அதிகாரம் 26, 27, 28வது வசனத்தை வாசிப்போம் என்றால், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டார்கள். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாதொருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்திகள், குடும்பத்தின் பிள்ளைகள், அதாவது மனைவி, பிள்ளைகள், கணவன், பெற்றோர்கள், இவர்களை அதிகமாக நேசிக்கிறவன் தனக்குண்டான ஜீவனையும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அவன் இவைகளை வெறுத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3 காரணங்கள். ஒருவன் புதிய நிலம் கொண்டான், இன்னொருவன் 5 ஏர்மாடுகளை கொண்டேன் என்று சொல்லுகிறான், மூன்றாவதவன் நான் ஒரு திருமணமான ஒரு மனைவியோடு இருக்கிறேன், அவளை விட்டுவிட்டு வர முடியாது என்று சொல்லுகிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த பாக்கியத்தை கொடுத்தது யார்? நிலத்தை கொள்ளும்படி அவனுக்கு பலன் கொடுத்தது யார்? ஆண்டவர் தானே. ஒரு பொருளை வாங்குவதற்கும் ஒரு பொருளை விற்பதற்கும் பலத்தை கொடுக்கிறவர் யார்? நீ சம்பாதிப்பதற்கான பலத்தை நான் கொடுக்கிறேன் என்றல்லவா வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது தேவன் கொடுத்ததை நாம் விட்டுவிட்டு அவர் அழைக்கிற அழைப்பிற்கு, அந்த பரம அழைப்பிற்கு நாம் போவதற்கு உலக காரணங்களை சொன்னால் நாம் எப்படி
ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்ல முடியும்? சற்று யோசித்து பார்ப்போம். இந்த வார்த்தைகளை கேட்ட, இந்த காரணங்களை, இந்த சாக்கு போக்குகளை கேட்ட ஊழியக்காரர்கள் அந்த எஜமானிடத்தில் சொல்லும்போது, அந்த எஜமான் என்ன சொல்லுகிறான் என்றால், நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனர்களையும் சப்பானிகளையும் குருடர்களையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்கிறார். ஏழைகள், ஊனர்கள், சப்பானியர்கள், குருடர்கள் இவர்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். இரண்டாவது முறையும் அந்த ஊழியக்காரர்கள் தன் எஜமான் சொன்னபடி போய் அங்கு செய்து வருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், அப்படியே கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். எல்லோரும் அந்த ஊழியக்காரர் அந்த எஜமான் சொன்னபடி அழைத்து அந்த பந்தியிலே அமரச் செய்கிறார்கள். ஆனால் இன்னும் அந்த இடம், அநேக இடம் வெறுமையாக இருக்கிறது என்று நினைக்கிறார். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரரை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகுகளிலும் போய் என் வீடு நிறையும்படி ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷர்கள் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல் என்றார். மூன்றாவது முறையாக அந்த ஊழியக்காரன் அந்த எஜமானால் போதிக்கப்பட்டு, நீ தெருக்களிலும் பெரு வழிகளிலும் என் வீடு நிரம்பும்படி அவன் ஜனங்களை அழைத்து கொண்டு வா, உள்ளே வரும்படி அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். எவனை நான் அழைப்புதல் கொடுத்து அழைத்தேனோ அவர்கள் என் பந்தியிலே, என் விருந்திலே ருசி பார்க்க அவர்கள் ஒரு நாளும் இனிமேல் வர முடியாது என்று அங்கு அந்த எஜமான் சொல்லுகிறார். அந்த அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரர்கள், சொல்லப்பட்ட ஊழியக்காரர்கள் தங்கள் போய் தெருக்களிலும் பெருவழிகளிலும் இருந்து மக்களை அழைத்து கொண்டு அந்த விருந்து சாலையிலே அவர்களை நிரப்புகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உத்தேசம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுபவங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை யோசித்து பார்த்தால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 41வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்பு நிறுத்தினான். அன்பு பிள்ளைகளே, இங்கு தேவ வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற பந்தியிலே யாரை வேண்டுமானாலும் நிறுத்தலாம். அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனபடியினால் அந்த வெறுமையான இடத்திற்கு ஆண்டவர் யாரை அழைப்பிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதில் நல்லவர்களும் பொல்லாதவர்களும் நாம் வெறுத்தவர்களும் இருப்பார்கள். அவர்களை ஆண்டவர் அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக அழைத்திருக்கிறார். ஒன்று நிச்சயம், இந்த சத்தியத்தில் இருந்து, இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் என்னவென்றால், தேவ சமூகத்தில் நாம் அநேக விதமான காரணங்களை ஆயத்தமாக வைத்திருக்கிறோம். அந்த காரணங்களினால் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்க முடிகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். 103வது சங்கீதம்
இங்கு 5வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் 5:6 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். பரலோக ராஜ்யம் ஒடுக்கப்பட்டவர்களால் இன்றைக்கு நிரப்பப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாதொருவன் தன்னுடைய பந்தியிலே தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகளை செய்வார்கள் என்றால் அந்த பந்தியிலே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு பதிலாக வெறுக்கப்பட்டவர்கள் அங்கு இருப்பார்கள். அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அன்பு பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஊழியக்காரரின் பணிவிடைகளை செய்ய போகிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு அந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார். இந்த சத்தியம் நமக்கு கொடுக்கிற போதனை என்ன என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு கடைசி காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று விரும்புகிற அவருடைய தீர்மானத்திற்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் இந்த உலகத்தை வெறுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் நம்மை பரத்திற்கு அழைத்து செல்லாது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், யாதொருவன் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த அந்தஸ்து யாரால் வந்தது? யார் இந்த அந்தஸ்தை கொடுத்தார்? நம்முடைய ஞானத்தினாலா? நம்முடைய மகிமையினாலா? நம்முடைய பலத்தினாலா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, இந்த பூமியும் அதில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையது, நான் இவைகளை உண்டாக்கினேன், நான் இவைகளை சிருஷ்டித்தேன், இதை அனுபவிப்பதற்கு மாத்திரம் உன்னை உருவாக்கினேன், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று சொல்லிதான் நான் ஆதாமுக்கு கட்டளையிட்டேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இதை அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் இந்த லோகத்தில் இவ்வளவு செல்வ செருக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த செல்வத்தை கொடுத்தவர் யார் என்பதை மறந்து அவர் அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு நாம் நிராகரிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவு பாதிக்கப்படும் என்பதை நாம் யோசிக்கவில்லை. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கப்பட்ட அழைப்பை நிராகரிக்கிறோமா? லூக்கா 19:42 சொல்லுகிறது, இன்று உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். யாருக்கு தெரியும், அது இப்பொழுது உன் கண்களை விட்டு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த விருந்திற்கு நாம் அழைக்கப்படுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அந்த விருந்து சீக்கிரமாய் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வரப்போகிறது. அழைக்கப்பட்ட நாம் அந்த விருந்து உண்ண வேண்டும் என்று அழைக்கிறவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு நாம் உலகத்தை காரணம் காட்டி, நமக்கு உரிய உடைமைகளை காரணம் காட்டி அந்த அழைப்பிற்கு முடியாது, என்னை மன்னித்து கொள்ளும்படி நாம் சொன்னால் அது ஆண்டவருக்கு எவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும் என்பதை யோசித்து பார்ப்போம். அழைக்கப்பட்டவர்களோ அபாத்தரமாய் போய்விட்டார்கள். எனவே நீ வழிகளிலும் சாலை ஓரங்களிலும் தெருக்களிலும் சென்று எல்லோரையும் அழைத்து வா என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி நூலிலே அவர் சொல்லும்போது இந்த உவமானத்தை இப்படி சொல்லுகிறார்.
நல்லோர் பொல்லோர் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து அந்த விருந்து சாலை நிரப்பப்பட்டது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாம் இருப்பதற்கு தகுதியற்றவர்களாய் மாறிவிட்டால் அந்த இடத்தை ஆண்டவர் வேறு யாருக்காவது கொடுப்பார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற குணம் நமக்கு வேண்டாம். அழைக்கப்பட்டவரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 22:14 20:16. அன்பு பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்டவராக இருப்போம் என்றால் அதனால் நாம் பாக்கியம் பெற முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாளின் சத்தியம், இந்த வருடத்தின் நிறைவு நாளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் நாம் அவரால் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் அறைகோல் விடுகிறார். இதோ நான் வரப்போகிறேன், நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள் என்று. ஒருவேளை இந்த உலக கவலைகள், உலக செல்வாக்கு, நம்முடைய உடைமைகள், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய சந்தோஷம் தேவனை காட்டிலும் நமக்கு பெரியதாக தோன்றினால் அதை விட்டு விலகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் ஜீவனே உங்களுக்கு பெருமிதம் கொள்ளும்படி செய்தால் அதையும் தவிர்த்துவிட்டு என் பின்னே வாருங்கள், எனக்கு சீசராகுங்கள் என்று ஆண்டவர் கடைசி அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் அந்த ஆயத்தத்தை இன்று தேவ சமூகத்தில் என்னோடு சேர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவனை நாம் நோக்கி பிரார்த்திப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து, நீர் அழைக்கின்ற அந்த அழைப்பிற்கு உலக காரணங்களை நாங்கள் சொல்லாமல், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்ற நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் உம்முடைய அழைப்பிற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மாமிசத்தின் இச்சைகளும் மாமிசத்தின் உறவுகளும் அழிந்து போகிற ஆட்சிகளை பெற்றவர்களுமாக நாங்கள் இருக்கிறோம். அவைகள் உம்முடைய அழைப்பிற்கு ஆண்டவரே எங்களை மகிமைப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் அறிந்து, நீர் அழைத்த அந்த அழைப்பிற்கு உடனே ஆண்டவரே இதோ வருகிறேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தோடு உம்முடைய சமூகத்தில் வர எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். பலவீனங்களிலிருந்து நாங்கள் விடுதலையாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும். மன்னியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இந்த சத்தியத்தின் மூலமாக நல்லதொரு வார்த்தைகளை நாம் கேட்டோம். அவர் அழைக்கிற கடைசி அழைப்பு, அதற்கு பின்னால் அந்த அழைப்பு இருக்காது. நாம் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்திலே போய் வாசம் பண்ண அழைக்கிற தேவனுக்கு நாம் மறுதளிக்கிற வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். இதோ அடியேன் இருக்கிறேன், கேளும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.